பட் ஆனால் நீங்கள் ரெட்டில் இருக்கீங்க, ஆனால் ஆர்சிபி சப்போர்ட்டா? எல்லா மேட்சுக்கும் போறீங்களே சார், அந்த டிக்கெட் எப்படி சார் கிடைக்குது? இது நான் பெஸ்ட்டாகவே நான் சொல்லிடுறேன் எப்படின்னு. ஒரு 10 வயசு பையன் அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறான், அந்த அளவுக்கு அவர் புரிய வச்சிருக்காரு, அந்த புரிதல் வருது. அந்த பெயிண்ட் பண்ணிட்டு அதுவும் ஸ்டேடியமில் அவ்வளோ லைட்டுக்குள்ளே நிற்பீங்க. ஸோ அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் டைம் எடுக்கும்? 4 hours ஆகும், 4 to 5 hours ஆகும் பொறுமையாக அடிச்சு ரெடி ஆகி இப்போ சமீபத்தில் கூட எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அப்போ நீங்கள் இல்லை அது ஆக்சுவலாக எஸ்ஆர்ஹெச் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு எடுப்பார் தவிர கிரிக்கெட்டை விட்டு அவர் போக மாட்டார். சிஎஸ்கேல ஏதோ ஒரு ரோலில் உள்ள இருப்பார். ரோஹித் சர்மாக்கு ஹர்திக் பாண்டியா ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரியும், அவரை ஃபீல்டிங்கில் அங்கே போய் நில்லு இங்கே போய் நில்லு, எல்லாமே தோனி ஆட முடியாது. தோனி ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அப்படின்னா நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நிறைய பேர் கேட்டீங்க. இது என்னன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு, எங்கள் தலைவன் தோனி அண்ணனுக்கு விசில் போடு. எல்லோ பெயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, இவங்க தல தோனி அவர்களோட வெறித்தனமான ரசிகர்னு சொல்லலாம். ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்சுக்கும் தோனி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேடியமுக்கு வராரோ இல்லையோ, இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக ஸ்டேடியமில் போய் இருப்பாரு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட சிஎஸ்கே சரவணன் ப்ரோ தான் இருக்காங்க, அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? இன்ட்ரோ ரொம்ப ஓவராக இருக்குது. சிஎஸ்கே ஃபேன், தோனி ஃபேன், அவ்வளோதான். இந்த வெறித்தன்னா நாளாக ஒன்றுமே இல்லை, எனக்கு தான் நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். ஓகே, அது தேங்க்ஸ். அதுக்கு எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் ரெட்டில் இருக்கீங்க, ஆனால் ஆர்சிபி சப்போர்ட்டா? அப்படியெல்லாம் இல்லை சார், சும்மா போட்டு வந்தேன் சார். ஓகே ஓகே, இல்லை எல்லோ அண்ட் ரெட்டு, அதை இப்போ வரப்போகிற மேட்சும் அப்படி தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சார் ஆக்சுவலி எங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய டவுட் என்னன்னா சார், உங்களை பார்த்தோன்னே இந்த ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு கம்பல்சரி எங்கள் மைண்டில் இருந்தது சார். எல்லா மேட்சுக்கும் போகிறீங்களே சார், அந்த டிக்கெட் எப்படி சார் கிடைக்குது? இது எல்லாருமே கேட்குறாங்க மேம். இது நான் பெஸ்ட்டாகவே நான் சொல்லிடுறேன் எப்படின்னு. 2008 நான் ஐபிஎல் மேட்ச்சு சென்னையில் பார்க்குறேன். ஓகேங்களா, டிக்கெட்டு வாங்கி தான் பார்க்குறேன். 2008 எல்லாம் 2009 மேட்சிங் நடக்கலை. 10, 11 நான் வாங்கி தான் பார்க்குறேன். அப்போ அவ்வளோ ஃபெமிலியரான ஃபேன்லாம் நான் கிடையாது. நார்மலாக நான் அப்பயும் நான் ஃபேஸில் எல்லோ பெயிண்ட்டு, சும்மா ஒரு ஜாலியாக போகிற ஒரு ஃபேன் மாதிரி நான் போயிருந்தேன். சாம்பியன்ஸ் லீக் சென்னையில் நடந்தது. நிறைய ஃபேன்ஸுக்கு தெரியுமான்னு தெரியும், இப்போ இருக்கிற ஃபேன்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டில் 2 மேட்ச் பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் நடந்தது சென்னையில். அப்போ எனக்கு மட்டுமே டிக்கெட் வாங்க மாட்டேன், கவுண்டர்லேயே டிக்கெட் கிடைக்கும். உள்ள மேட்ச் நடக்கும் போதே கவுண்டரில் டிக்கெட் கிடைக்கும். அப்போது அதெல்லாம் பார்த்துருக்கேன். 2013 இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணின்னு போகும்போது அப்பயும் நான் மேட்ச் கவுண்டரில் போய் தான் டிக்கெட் வாங்கினேன். அப்போ கிங்ஸ் கிளப்னு ஒரு கிளப் இருந்தது சிஎஸ்கே, அதுலேயும் புக் பண்ணி தான் காசு கொடுத்து தான் மேட்ச் பார்த்துருக்கேன். 2014 15, 16, 17, 18, 19, 20 வரைக்கும் 21 வரைக்குமே எனக்கு சிஎஸ்கே ஸ்பான்சர்ஸ் பண்ணி எல்லா மேட்சுமே என்னை கூட்டின்னு போனாங்க. என்னால் அது அவங்க கொடுத்த மிகப்பெரிய ஒரு சான்ஸ் எனக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸாக எனக்கு நிறைய சோசியல் மீடியா, நிறைய கொலாபு, நிறைய ஆடு பணத்தொட்டு ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிது கிரிக்கெட் மூலிமா. அந்த கிரிக்கெட் வர மணியை நான் கிரிக்கெட்டுக்காகவே செலவு பண்ணணுன்னு நான் முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் உட்காந்து ஒரு மேட்சுக்குமே, வேர்ல்டு கப்புக்கும் சரி சிஎஸ்கே மேட்சுக்கும் சரி, ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணி நான் மேட்ச் பார்க்குறேன். இங்கே ஒரு 10 ஃபேன் 20 ஃபேன் எல்லாம் கேங்காக இருப்போம். நான் புக் பண்ணும் போது எனக்கு டிக்கெட் எனக்கு கிடைக்கலனா, ஏதோ ஒரு ஃபேன் 2 டிக்கெட் புக் பண்ணியிருப்போம், அது ஒரு டிக்கெட் எனக்கு கொடுப்பா போல நான் பே பண்ணிவிடுவேன். அந்தமாரி தான். டிக்கெட் எனக்கு யாருமே ஃப்ரீயாலாம் தரல, நான் ஆன்லைனில் புக் பண்ணி தான் பார்க்குறேன். ட்ரை பண்ணால் கிடைக்கும் டிக்கெட்டு. ஆனால் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தோனி அவர்களே உங்களுக்கு இல்லை, நான் கேட்கல மேடம். நான் கேட்டால் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு, நான் கேட்கல. இன்றைக்கி வரையுமே நான் கேட்கல அவர்கிட்ட. தோனி அண்ணன்கிட்ட போய் எனக்காக இது பண்ணுங்கன்னு ஒரு வாட்டியுமே நான் கேட்டதில்லை. ஏன்னா அவர் என்னுடைய கடவுள் மாதிரி. நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அது அவர் தான். என்னோடய முயற்சியில் அவரை பேரை வச்சு நான் வளர்ந்துருக்கேன். அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும், உதவி கேட்கணும் என் மைண்டில் இன்றைக்கி வரைக்குமே வரல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எனக்கு பண்ண ஹெல்ப்லாம் கடலளவு பெருசு. அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. சார் நீங்கள் எப்படி சார் சிஎஸ்கேக்கு இந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபேனாக மாறினீங்க? அதுவும் தோனி அவர்களுடைய வெறித்தனமான ஃபேனாக எப்போ மாற ஆரம்பிச்சிங்க? அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எப்போ ஆனேன்னு. பேசிக்காகவே கிரிக்கெட் இப்போ நீங்கள் இங்கே இருக்கோம் எல்லாருமே நான் சச்சின் தான் ஃபஸ்ட்டு.
அவரை பார்த்து தான் கிரிக்கெட்லாம் பார்க்கவே ஆரம்பிச்சது சச்சின் சாரால் தான். ஒரு கட்டத்தில் வந்து 2004 வந்து தோனின்னு ஒரு பிளேயர் உள்ளே வராரு, டம்மு டம்முன்னு அடிக்கிறாரு, எல்லாருக்குமே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிறார் அவர், சூப்பர் பிளேயர்ப்பான்னு. இப்போ 2007 வந்து ஒரு கேப்டனாக உள்ளே போய் ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறாரு. அந்த ஒரு மூமெண்ட்டை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு, சூப்பர் மனுஷன்ப்பா, நல்ல யாரோ ஒரு தோனின்னு வந்து நம்மளுக்காக இப்படி பண்ணியிருக்காருன்னு ஒரு ஆசை, ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்தது எனக்கு. வந்து 2010 வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு எனக்கு. ஆக்சிடென்ட்னா அது ஆல்மோஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் எனக்கு இப்போ நான் இருக்கிறது. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எனக்கு எப்பவுமே 2010 எனக்கு முடிஞ்சிச்சு. ஒரு 6 மந்த்தாக வீட்டில் பெட் ரெஸ்ட்டு, லைஃபே போயிடுச்சுன்னு ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது எங்கேயுமே ஜாப் கிடைக்கல. அப்போ இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து பல கான்ட்ரவர்சியில் தோனி போய் கப்பு ஒன்று அடிக்கிறாரு. பல நெகட்டிவ் அவர் மேலே, இவன் சரியாக விளையாடலை, அவர் என்ன பண்ணுறா, செல்ஃபிஷாக சொல்லி அந்த ரிஸ்க் எடுத்து நம்பர் 4 வந்து ஒரு ட்ராஃபி அடிக்க போகும்போது ஒரு எக்ஸாம்பிளாக எனக்கு மாறினார். தோனி வந்து எல்லாத்துக்குமே முன்னுதாரணமாக இருப்பார் நம்மளுக்கு தோனிச்சப்போ. அந்த வேர்ல்ட் கப்போட மூமெண்ட்டை வந்து நம்ம நேசித்த சச்சின் அவருக்கே இந்த கப்பு போகும்போது தோனி அண்ணன் மேலே வந்த மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு தான் அது எனக்கு. ஒரு கிரிக்கெட்டராக எனக்கு பிடிக்க போய் இன்றைக்கி வந்து ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு மனிதராக மாறிட்டார் எனக்கு. இப்படி தான் என்னோடய இதயத்திலையும் என்னோடய மைண்ட்லேயும் தோனி வந்து உள்ளே வந்தார். சார், ஆஸ் அ கிரிக்கெட் பிடிச்ச எல்லாருக்குமே தோனி அவர்களை பிடிக்காம இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இல்லை இப்போ இதில் ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது, கிரிக்கெட்டே பார்க்காதவங்க எல்லாமே தோனியை பிடிக்குது, அதுதான் விஷயமே. கரெக்டு சார். நீங்கள் இந்த ஷூட்டு முடிச்சுட்டு கூட நீங்கள் ஐபிஎல் முடிஞ்சிட்டு போயிட்டு நார்த் மெட்ராஸ், ஏதோ வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை எங்கேனா போயிட்டு ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டு இல்லை அந்த காய்கறி மார்க்கெட்டு போங்க. அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீங்களான்னு கேளுங்க. பார்ப்பன்னு சில பேர் சொல்லுவாங்க. பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லுங்கள், அவங்க வார்த்தை வந்து தோனி தான் வரும். கிரிக்கெட்டே பார்த்துருக்க மாட்டாங்க, எனக்கு கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டாங்க, ஆனால் எனக்கு தோனி ஒருத்தர் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த நோட் பண்ணிங்க, இந்த இன்டர்வியூ நீங்கள் எங்கேயோ வெளியே வைப்பானுங்க. ஏன்னா தோனி அண்ணனுக்குற ஃபேன் பேஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவருக்கு. இப்போ ஒரு 10 வயசு பையன் அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறான். அந்த அளவுக்கு அவர் புரிய வச்சிருக்காரு, அந்த புரிதல் வருது. அவன் பிறக்கும் போது தோனி அண்ணன்லாம் விளையாண்டு இருக்காரு. 10 வருஷம் கழிச்சு திருப்பியும் அவர் புதுசாக ஒரு ஃபேன் பேஸு கிரேஸ் ஆகுது. அதுதான் மேம். சார், தோனி ஃபேனாக இருக்க எல்லாருக்குமே அவரை நேரில் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும்ட்டு ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அவரை நேரில் பார்த்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஒரு மூமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு? 2014 தான் தோனி அண்ணனை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன், ஏர்செல் ஈவெண்ட்டில். அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு தோனி அண்ணன் வர்றது எனக்கு தெரியாது. எனக்கு ஈவெண்ட்டு தான் இன்வைட் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு போனால் ஃபுல்லாக பாடி பெயிண்ட் பண்ணின்னு. அப்போ அந்த ஈவெண்ட்டோட ஹெட்டு வந்து நீங்கள் தான் தோனியை போய் இன்வைட் பண்ணணும் வாங்கினாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு எமோஷ்னல் டைமு. அவர்கிட்ட போய் எப்படி கூப்பிடணும்னு தெரியாது எனக்கு, தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. சடனாக வந்து என்னுடைய திரும்பினோடனே பின்னாடி வந்து நிற்கிறாரு. எனக்கு என்ன பேசுன்னு தெரில. அப்போ ஒரு காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் ஒன்று வாங்கினேன். இப்போ என்னமோ சொன்னார், அது என்ன சொன்னாலும் கூட எனக்கு தெரியல. அந்த தருணம் வந்து அதை வந்து என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல. ஒரு எமோஷ்னலாக அவரை பார்த்த தருணம். அந்த டைம்லேருந்து என் லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு. அவர் பண்ண பிளெஸ்ஸிங், ரொம்ப கேர் பண்ணிப்பார். நிறைய வாட்டி நான் மீட் பண்ணிட்டேன், கவுண்ட் பண்ண முடியல, அவ்வளோ வாட்டி நான் மீட் பண்ணிட்டேன். அவரை நான் முயற்சி எடுத்து நான் பார்க்கணுன்னு எதுவுமே பண்ணதில்லை. அது தானாகவே எல்லாமே அமைஞ்சிது. அந்த உண்மையான லவ் வந்து கனெக்ட் பண்ணது தான். ஒரு வாட்டியுமே ஒரு ஃபேமிலி பற்றி நல்லா பேசுவார். எப்படி இருக்கேன், ஏதோ ஒரு ஆடு வந்து அவர் கூட ஆட் பண்ணேன். அந்த ஆடு வந்து அந்த ஆடுக்கான பேமெண்ட் கரெக்டாக வந்ததா, பேமெண்ட் பேசினியா நீ, சும்மா பண்ணல, ஒரு கேர் பண்ணிப்பார். அவங்க மேனேஜருமே ஒரு 2 நாள் கழித்து கூட பார்த்தா கூட அந்த பேமெண்ட் உனக்கு வந்துச்சா, வீட்டில் எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி இருக்காங்க, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, ஃபேமிலி பற்றி அவ்வளோ கேர் பண்ணிப்பார். அவரை மாரி ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் எப்படி ஒரு சாதாரணமாக இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ கேர் பண்ணி பேசுவார். கேரிங் தான் அவர்கிட்ட எப்போவுமே. இப்போ டீம் இந்தியா, இப்போ இந்தியன் டீம், சிஎஸ்கே டீமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கையை அவர் வந்து அந்த பிளேயர் எங்கே ஒன்றாலும் வந்துடுவாப்புல. எப்படி சொல்லலாம்னா இந்த வாய்ப்புகள் தான். ஏன்டா இவ்வளோ அவுட் ஆகிறான், சரியாக விளையாடுறதுல வாய்ப்பு கொடுத்துன்னே இருக்காருங்கும் போது அந்த புரிதல் அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இவனுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, ஆனால் அது வந்து இன்னும் சரியாக வரல, ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணி வர வச்சுருவார். அந்தமாரி நான் பார்த்து வர வச்சது வந்து ஒன்று ரோஹித் சர்மா, அந்த ருத்துராஜ். நீ 2 பேருமே வேர்ல்டுலேயே டாப்பாக இருக்காங்க. அவர் பண்ணுற ஒரு விஷயமும் அன்பு அதிகமாக தான் போகுது. அது என்ன ஏதுன்னு நமக்கு புரியல. அது சார், நீங்கள் அந்த பெயிண்ட்லாம் பண்ணுறீங்கல்ல சார், அந்த பெயிண்ட் பண்ணிட்டு அதுவும் ஸ்டேடியமில் அவ்வளோ லைட்டுக்குள்ளே நிற்பீங்க. ஸோ அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் டைம் எடுக்கும்? நான் ஒரு 3 இயர்ஸாக வந்து 4 இயர்ஸாக வந்து ஸ்கின் இது மேலே ஒரு இன்னர் மாரி போட ஆரம்பிச்சேன். ஃபேஸ் மட்டும் தான் பெயிண்ட்டு. அது ஒரு 1/2 hour தான் எனக்கு டைம் எடுக்கும்.
அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஆகும், 4 to 5 ஹவர்ஸ் ஆகும் பொறுமையாக அடித்து ரெடி ஆகி போகிறதுக்கு. கஷ்டமாக தெரியும், ஆனால் அது பிளேயிங் அந்த கிரவுண்டுக்குள்ளே போகும்போது ஒரு கஷ்டமே தெரியாது. நம்ம ஒரு பிளேயர் மாரி ஃபீல் பண்ணின்னு அங்கே நானே ஒரு ஃபேனு, என்னை பார்த்து ஒரு ஃபேன் வந்து என்கிட்ட பேச வரப்போ ஃபோட்டோ பிடிக்க போகும்போது அந்த லெவலில் வந்து எனக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஐயோ நம்ம ஏதோ பெருசாக பண்ணுறோம், இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும், நம்ம இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் மற்றவங்க நம்ம வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும்னு ஒரு கேரிங் வந்துடுது. அந்த 4 ஹவர்ஸ் பண்ணுறதும் இப்போ அந்த 1/2 hour பண்ணுறதும் அந்த லைட்டிங்கில் பண்ண அந்த எரிச்சலும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது தோனி என்னங்க பண்ண போகும்போது அது ஒரு லவ் மேம், அது புரிதலான ஒரு லவ், அது ஒரு போதை எனக்கு. இப்போ சமீபத்துல கூட எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அப்போ நீங்க இல்லை அது ஆக்சுவலாக எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அவங்களுக்காக நான் பண்ணல மேடம். மேட்ச் போயின்னு இருந்தது, சும்மா அப்படி வச்சு எல்லாம் சைலண்ட்டாக இருங்கன்னு அப்படி வச்சு அது கேமரா ரொம்ப வைரலாக போச்சு. ஓகே பரவாயில்ல, நம்ம அப்படியே ட்ரெண்ட் ஆகிறோமா விட்டாச்சு. அது நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த மேட்ச் முடிஞ்சிட்டு அப்போ சென்னை ஜெயிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் அது முன்னாடியே நடந்தது. இல்லை எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் எங்களுக்குள்ளலாம் என்றைக்குமே வந்து ஒரு வேறுபாடு இருந்ததில்லை மேடம். இப்போ வர ஒரு புதியாக எப்படி சொல்லலாம், 2K கிட்ஸ் ஃபேன்ஸ் சொல்லலாம், அவங்களுக்கு அந்த புரிதல் தெரியல ஒரு ஃபேன் எப்படி இருக்கணும்னு. இப்போ வந்து நான் தோனி அண்ணன் விளையாடும் போது தோனி அண்ணன் மட்டுமே ரசிக்கணும்னு அவசியம் இல்லை, மற்ற பிளேயருமே நான் மதிக்கணும். நான் ஆர்சிபி மேட்ச் ஆடும்போது விராட் கோலியுமே வந்து 100 அடிக்கணும்னு மனசில் இருக்கும். ஏன்னா இது இந்தியாவோட ப்ரைடு, அவங்க எல்லாமே அந்த இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து அந்த புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இல்லாமலே வந்து என் டீம் தான் பெருசு, என் பிளேயர் தான் பெருசுன்னு சண்டை போடக்கூடாது. இது வரைக்குமே ஃபேன்ஸுக்குள்ளே இது நான் எவ்வளோ ஜெர்னி பண்ணிட்டேன், எனக்குள்ளே வந்து ஒரு வேறுபாடுமே வந்ததில்லை. தோத்தாலும் ஜெயித்தாலும் நாங்கள் ஒரே மாதிரி தான் இருப்போம். நான் ஃபேன்ஸுக்காக அதை நான் அதை அன்றைக்கி பண்ணலன்னு. சார் இப்போ சென்னை சூப்பர் கிங்கோட கேப்டன் வந்து ருத்ராஜ் தான் இருக்காரு. அதுக்கு முன்னாடி தோனி அவர்கள் தான் கேப்டன்சியில் இருந்தார், இப்போ ருத்ராஜ் இருக்காரு. ஸோ ஆஸ் அ தோனி ஃபேனா ருத்ராஜோட கேப்டன்சியில் தோனி அவர்கள் இல்லை, நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஏன்னா அவர் அதான் தலைமைக்கு பண்ணுற ஒரு பண்பு. ஒரு பெரிய லீடராக இருக்க போகும்போது எதையுமே டக்குன்னு விட்டு போக மாட்டார் அவர். இந்தியன் டீமுக்கும் சரி சிஎஸ்கேவும் சரி ஒரு தலைமையை வந்து பண்ணிட்டு தான் வெளியே போனோமே, அதுதான் வந்து தோனி அண்ணனுக்கு ஒரு பண்பு. இது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி சொல்ல போகும்போது அவங்க அதை ஏற்றுப்பாங்க. இப்போது பெரிய பிராண்டு, கோடிக்கணக்கான வேல்யூ உள்ள ஒரு பிராண்டு, அதில் ஒரு பெரிய பிராண்டு தோனி, அவர் கேப்டன்ஷிப்பை வந்து இந்த பிளேயர் கொடுக்க போகிறேன்னு சொல்லும் போது அந்த மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்கணும்ல. ஆமாம், அது அவங்களும் வந்து ஏற்றுக்கிட்டு ருத்துராஜிக்கு ஒரு கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு இந்த சீசன் ஃபுல்லாகவே ருத்துராஜ் வந்து அதில் பயணம் பண்ணி நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸுக்குலேருந்து இன்னும் ஃப்யூச்சர் 10 வருஷத்துக்கு ருத்துராஜ் தான் ஹேண்டில் பண்ண போகிறா போல். அதுக்கு உறுதுணையாக தோனி இருக்கணும். அதனால தான் அவர் இருக்கும் போதே அந்த கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒரு புரிதலோடு தான் அவர் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கேப்டன்ஷிப் பொறுப்பு ருத்துராஜ் வாங்கினதுமே எதையுமே அவர் முழுமையாக ஆளுமை பண்ணல. எந்த ஒரு சந்தைக்கும் எந்த ஒரு முயற்சியுமே தோனியை கேட்டு தான் பண்ணார். அதுதான் அவர் பெரிய பெருந்தன்மை. அதனால் அந்த கேப்டன்ஷிப் வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பதவி. அதை வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்து தோனி அண்ணன் கொடுத்தது தான் பெரிய விஷயமே. இந்த 14 மேட்ச் பண்ணிட்டா போல் நெக்ஸ்ட் சீசனும் வந்து ருத்துராஜிட்ட கொடுத்து தோனி அண்ணன் பேக் ஹேண்டில் இருப்பாரும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது தோனி அண்ணன் கையில் தான் அந்த முடிவு இருக்குது. ருத்துராஜ் வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க சிஎஸ்கேல சரியாக பண்ணலைன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இந்த இன்ட்ரி வந்து திருப்பியும் ஒரு 4 to 5 இயர்ஸ் கழிச்சு போட்டு பாருங்கள். அடுத்ததான் ஒரு ஐசிசி ட்ராஃபிக்கு வந்து ஒரு கேப்டன் வந்து இந்தியாவுக்கு போகிறாங்கன்னா அது ருத்துராஜோட பேர் இருக்கும். கேப்டனாக கப்பும் அடித்து கொடுப்பார் 100%. அந்த அளவுக்கு ஸ்கில், அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் வந்துடும். ஏன்னா ஒரு ஆளுமை வந்து மிகப்பெரிய இடத்துலேருந்து வந்திருக்குது. அதனால தான் ருத்துராஜுக்கு வந்து ஐசிசி ஒரு ட்ராஃபி அடிக்க ஒரு கேப்டனாக மாறுவார். கண்டிப்பாக சார், அவர் மாறினா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் சார். சார் இப்போ நிறைய பேர் சொல்லிருக்காங்க மேபி இதுதான் தோனி அவர்களோட லாஸ்ட் சீசனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. இன்னும் அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை, பட் எல்லாரும் பேசிகிட்டு இருக்க விஷயம் அதுதான். ஸோ ஆஸ் அ தோனி ஃபேனாக இந்த நியூஸை கேட்கும்போது எப்படி சார் இருக்குது? எனக்கு இது வருத்தமே இல்லை மேம். எனக்கு என்ன ரீசன்னா, அவர் எங்கேயுமே போக மாட்டார், இங்கே தான் இருக்கார். எனக்கு அவர் என்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டார். ஃபேன்ஸை விட்டு கிரிக்கெட்லேருந்து ஓய்வு எடுப்பாரை தவிர கிரிக்கெட்டை விட்டு அவர் போக மாட்டார். சிஎஸ்கேல ஏதோ ஒரு ரோலில் உள்ளே இருப்பார். ஓகேங்களா, அவரோட டே பை டே அவரோட பார்த்து தான் இருக்கும். அதனால் அவர் எங்களை விட்டு பிரிய மாட்டார். ஒரு சின்ன ஒரு வருத்தம் மிஸ் ஆகும். அந்த ஸ்டெம்பிங், அந்த ஃபீல்ட் செட்டு, அந்த ஸ்போர்ட்ஸ் மேட்ச் முடிஞ்சோடனே அந்த பேசுகிறது, அது ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும். அது மட்டுமே வருத்தமாக இருக்குமே தவிர அவர் என்றைக்குமே எங்கள் இதயத்துலேருந்து ஓய்வு கிடையாது. இந்த முடிவுமே அது அவர் தான் எடுப்பார். அவருக்கு தெரியும், சரி நம்மளுக்கு ஃபிட்டாக இல்லை, நம்ம இந்த இடம் காலியாக இருக்குது, இன்னொருத்தர் ஃபில் பண்ணலான்னு அவர் யோசிப்பார். அவர் எது ஏற்றுனாலுமே ஏற்றுக்கூடிய பக்குவத்தில் எங்களை ரெடி பண்ணிட்டார் அவர். அதனால் நாங்கள் ஏற்றுப்போம். அது கவலை இல்லையா சார்? கவலை இல்லை எங்களுக்கு அது. ஓகே சார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல சார்,
தோனி அவர்களோட கேப்டன்சியை வந்து ருத்ராஜ் கொடுத்துருக்காங்க, அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மும்பையில் பார்த்தோன்னா ரோஹித் சர்மா தான் இது வரைக்கும் கேப்டனாக இருந்தார். அவரோட கேப்டன்சியை வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட கொடுத்துருக்காங்க. இல்லை மேம், இப்போ அதுதான் ஒரு விஷயம் இதில் வந்து இருக்குது. ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் கண்டினியூலாம் இல்லை, ஒரு மிடில் ஆர்டரில் தான் வந்து 5 கப்பு எடுத்து கொடுத்தாரு. ஒரு ஃபேனாக, ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாக வந்து மும்பை இந்தியன்ஸ் அதை பண்ணது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா 5 ட்ராஃபி அடித்து கொடுத்துருக்காரு. எல்லாமே இந்தியா பற்றி பேசுகிறாங்க. வேர்ல்டுலே ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பெஸ்ட்டு கேப்டன் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கில் இருக்குது. ஒரு ட்ராஃபி எப்படி அடிக்கணும், ஒரு டீமை எப்படி லெவன்ஸ் ரெடி பண்ணணும், அந்த ஸ்கில் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் பாண்டியாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்ததும் கரெக்டு. அது எப்படி கொடுத்துருக்கணும்னா, ஸ்டில் நவ் அவர் அது ரெகுலராக அந்த மும்பை இந்தியன்ஸ்லேயே விளையாடி இருந்த ஒரு பிளேயராக இருந்திருந்தால் கொடுத்துருக்கலாம். இன்னொரு டீம்லேருந்து எடுத்து கேப்டனுக்காக கொடுத்தது ரொம்ப, அது எனக்கு தவறுதலாக புரியுது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி ஓகே, ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப் சரியில்லைன்னு அவங்களாம் சொல்ல முடியாது. 5 கப்பு அடித்து கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய விஷயம் அது. அவங்க எடுத்த முடிவும் அந்த நேரமும் ரொம்ப தவறான நேரம். அந்த மனுஷன் வேர்ல்டு கப்புன்னு ஒரு கோப்பையை இழந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் போய் ஃபேமிலியோடு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 15 நாளோ 20 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறா போல். அந்த டைம்லேருந்து இன்னொரு பறிப்பு நீங்கள் பறிக்க போகும்போது அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியல. மேபி இது அவர் எடுத்த முடிவாக கூட இருக்கலாம். அப்படி அவரே இது எடுத்திருந்தா கூட எடுத்துருக்கக்கூடாது ஃபேன்ஸுக்காக. ஏன்னா இதே மும்பை இந்தியன்ஸில் பூம்ராவும் இருக்காங்க, சூரியகுமார் யாதவும் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கலாம். பாண்டியாவும் நல்ல கேப்டன் தான், இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டீம்லேருந்து எடுத்து கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக, எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமாக அதுவும் இருக்குது. நிறைய கிளிப்பிங்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, ரோஹித் சர்மாவுக்கு ஹர்திக் பாண்டியா ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரியும், அவரை ஃபீல்டிங்கில் அங்கே போய் நில்லு இங்கே போய் நில்லு. இல்லை, ஆஸ் பர் அது கேப்டன் அதை வந்து கேட்டு தான் ஆகணும். ஆஸ் பர் ஒரு பிளேயர், நீங்கள் முன்னாள் கேப்டன் தற்போதைய கேப்டன், அதை நீங்கள் ஒரு பிளேயர் ஒரு கேப்டன் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். எல்லாமே தோனி ஆட முடியாது மேடம், நிறைய இருக்குது. அவரை மாரிலாம் ஆக முடியாது. அவர் இதே ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்க போகும்போது கீழே தோனி அண்ணன் விளையாட போகும்போது தோனிக்கான மரியாதை ரோஹித் சர்மா கொடுப்பா போல். நிறைய மேட்ச் நீங்கள் பாருங்கள். அதனால் தோனியும் யாரும் வர முடியாது, தோனி வளர்த்த பிள்ளைங்களான்னு மாற்ற முடியாது, அந்த மாதிரி தான் இது. அதனால் எனக்கு வருத்தம் தான், ஒரு மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா இல்லாத எனக்கு ஒரு வருத்தம் தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஹித் சர்மா கிட்டேருந்து கேப்டன்சியை வாங்கி ஹர்திக் கிட்ட கொடுத்தனால தான் எம்ஐ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால ஃபர்ஸ்ட் டீமாக எலிமினேட் ஆகிட்டாங்க. இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது மேடம். ஏன்னா இதே ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போது கூட ஃபஸ்ட் டீமோட மும்பை இந்தியன்ஸ் தான் எலிமினேட் ஆகிருக்கு. இதை பண்ண முடியாது. ஆனால் இந்த கேப்டன்ஷிப் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு ரோல். அது ரோஹித் சர்மா கிட்டேருந்து எடுத்தது ஒரு சிஎஸ்கே ஃபேனாக எனக்கு பயங்கர வருத்தம் எனக்கு. ஏன்னா எனக்கு ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அவரை மாரி ஒரு பேட்ஸ்மேன் ஓப்பனர்லாம் ஷேவாக் சாருக்கு அப்புறமா நான் ரொம்ப வியந்து பார்த்தது ரோஹித் சர்மா தான் ஒரு ஓப்பனராக. இப்போ கூட பாருங்கள், இன்னும் ரெக்கார்ட் பண்ணுவார் அவர். கண்டிப்பாக ஓடிஐயில் ஒரு 300 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி ரோஹித் சர்மாவுக்கு இருக்குது, கண்டிப்பாக அடிப்பார். அது சார், எனக்கு இருக்க பெரிய டவுட் என்னென்னா, இப்போ தோனி நம்ம சிஎஸ்கே விட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அப்படின்னா, நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நிறைய பேர் கேட்டிங்க. இது என்னென்னா, நான் வந்து ஒரு தோனி ஃபேன், சிஎஸ்கே லோக்கல் பாய், சிஎஸ்கே ஃபேன். நான் இது எப்படி ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கேருந்து ஆரம்பித்தேன், என் இதயத்துலேருந்து ஆரம்பித்தேன். என் இதய துடிப்பு எப்போ நிற்குதோ அப்போ தான் நான் தோனிக்கு சேர் பண்ணுறதை நிற்கும். அது வரையும் நான் கண்டினியூவாக தோனி என்ன பேரை போட்டுக்கின்னு எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே சப்போர்ட் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டிலேருந்து. ஏன்னா அவர் காட்டிய எனக்கு பாதை இது. அதனால் எப்போவுமே எங்கே கிரிக்கெட் நடந்தாலும் அங்கே நான் இருப்பேன். சார், இப்போ அடுத்த மேட்ச் வரப்போகுது 18ஆம் தேதி சிஎஸ்கே vs ஆர்சிபி. ஸோ அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவான்னு நீங்கள்? இல்லை, கண்டினியூவாக ஆர்சிபி வின் பண்ணே வராங்க. நம்மளும் 1 by 1 வின் பண்ண வரோம். ஒரு தோக்குறோம், ஒன்று ஜெயிக்கிறோம், ஒன்று வின் பண்ணுறோம். ஆர்சிபி பெங்களூர் போனால் ஜெயிச்சிடும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அங்கே ரொம்ப சிஎஸ்கேவோட பேட்டிங்கும் நல்லாயிருக்கும், ஆர்சிபி பேட்டிங்கும் நல்லாயிருக்கும், பார்ப்போம். ஆனால் அன்றைக்கி பயங்கரமான ஒரு ரியல் ஐபிஎல் மேட்ச், அன்றைக்கி நாக் அவுட் மேட்ச் மாதிரி. அது பயங்கர சண்டை ஒன்று இருக்குது அன்றைக்கி, பார்த்துடலாம். அன்றைக்கி நம்ம தான் ஜெயிப்போம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிஎஸ்கே தான் வின் பண்ணும் கண்டிப்பாக, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் சார், ஆர்சிபி இத்தனை வருஷமா இல்லை ஓகே, இது அது ஒரு இருக்குது. அன்றைக்கி கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆர்சிபி கப்பு அடிக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுதல். கப்பு ஆர்சிபி அடிக்கணும் ஜெயிச்சா அன்றைக்கி. ஏன்னா விராட் கோலிக்கோசம் ஒரு கப்பு ஒன்று வாங்கலாம்ல, அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என்ன அது ஃபஸ்ட்டு நல்ல டீமுங்க, உண்மையிலேயே சூப்பர் டீம் ஆர்சிபி. ஏதோ ஒரு சின்ன மிஸ் மேட்ச் தான் ஆகுது அவங்க டீமில், அது என்னென்னு தெரியல. ஆர்சிபி கப்பு வாங்கினா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா இன்னும் எத்தனை வருஷம் விராட் கோலி அங்கே ஆர்சிபியில் ஆடுவார்னு தெரியல.
இப்போ இந்த டீமை வச்சு ஈஸியாக அடிக்கலாம். இது ஒரு வாய்ப்பு, பார்ப்போம். ஆனா இப்போ வில் ஜாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து டீம் அதுக்குள்ள பேலன்ஸ்ஃபுல்லாக டீம் வச்சுருக்காங்க அவங்க. மேக்ஸ்வெல் இருக்காங்க, கிங் கோலி இருக்காருங்க. ஒரு பெரிய பேட்ஸ்மேன்லாம் தேவையே இல்லை. சிங்கிள் வேணால் முடிச்சுட்டு போவார். யாரோ ஒருத்தரை காட்டுங்க சேசிங்கில் வந்து அவரை மாரி ஆடுற மாதிரி. வாய்ப்பே இல்லை. என்றைக்குமே ஒரு கிங்கு தான். அவர் சொல்லலாம் என்னை கிங்குன்னு கூப்பிடாதீங்கன்னு. ராஜா ராஜா தான் என்றைக்குமே அவர். அவர் ஒரு ஷாட்டுமே ஒரு லெசன். அதை வச்சு நாளைக்கு வந்து ஒரு பாடமே எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் விராட் கோலி. ஒருத்தர் கிரிக்கெட் கற்றுக்கணுன்னா விராட் கோலியோட வீடியோ போட்டு பார்த்தோன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு லெசன் அவர். என்றைக்குமே கிங் கோலி தான். சார் இப்போ நீங்க வந்து எங்க சிஎஸ்கே மேட்ச் நடந்தாலும் அங்க டிராவல் பண்ணி போய் மேட்ச் பார்க்குறீங்க. இப்போ நீங்க அந்த மாதிரி டிராவல் பண்ணி போய் மேட்ச் பார்க்கும்போது ஈஸி வின் ஜஸ்ட் மிஸ்ல மேட்ச் தோத்த மேட்ச் ஏதாவது இருக்கா சார்? நான் மோஸ்ட்லி தோத்தா ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா இட்ஸ் ஸ்போர்ட்ஸ். தோக்கிறது ஜெயிக்கிறது எல்லாமே ரொம்ப நான் ஃபீல் பண்ணது ஒரு 2 மேட்ச். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்னடா இந்த மேட்ச் போயிச்சேடான்னு. ஃபைனல்ஸ் மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் விளையாடின ஒரு மேட்ச்சு. ஒரு ரன் அடித்தா, அதாவது ஒரு 2 ரன் அடித்தா வின்னு. சதுல் தாகூர் வந்து மல்லிங்கா போட்டு எல்பிடபிள்யூ எடுப்பா போல். அந்த மேட்ச்சு அந்த வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து என்னடா எங்கே ஒரு ரன்னில் தோற்றாலுமே எனக்கு அந்த மேட்ச் தான் ஞாபகம் வரும். அந்த ஒரு மேட்ச்சு இப்போ கூட அதை நினச்சா கூட ஒரு கப்பு போயிடுச்சு, ஒரு ரன்னில் ஒரு கப்பு போயிடுச்சேன்னா எனக்கு தோணும். அதேமாரி தலை வந்து ஆர்சிபி கிட்ட உமேஷ் யாதவ் கிட்ட செம்ம அடி அடிப்பார். அதுலேயுமே வந்து ஒரு ரன்னில் தோற்றுருவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த 2 மேட்ச் தான் எனக்கு இன்றைக்கி வரையுமே ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணோம். ஏன்னா அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச்சு. தோக்கும் போது நம்ம நிறைய லெசன் கற்றுக்கணும். அதை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஜெயிக்கும் போது அடுத்ததுக்கான கேமுக்கான ஃபோக்கஸ் பண்ணணும். தோனியான சார் கற்றுக் கொடுத்தது தான். தோல்வியை வந்து இதயத்துக்கும் வெற்றியை தலைக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. என்றைக்குமே ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும். அவ்வளோதான். சார் ஆக்சுவலி நீங்கள் சிஎஸ்கே பற்றியும் சரி தலை தோனி அவர்களை பற்றியும் சரி இவ்வளோ நேரம் உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சரி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு ரொம்ப டைம் கொடுத்து லேட் பண்ணி வந்துட்டேன். அதுக்கான சாரி. இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்காக மிக்க நன்றி. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு. எங்கள் தலைவன் தோனி அண்ணனுக்கு விசில் போடு. சார் அப்படியே விசில் அடிச்சிட்டிங்கன்னா மஜாவாக இருக்கும். சூப்பர் சார். தேங்க்யூ மேம்.